ஆனா அதுக்கு முன்னாடி இசை மேல இவ்வளவு பெரிய பழிய போட்டதுக்கு அத்தை இசை கிட்ட மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பா? நான் இதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது. அப்படியெல்லாம் சொல்ல முடியாது அத்தை. நீங்க என் ஒய்ஃப் மேல பழிய போட்டிருக்கீங்க, திருட்டு பட்டம் கட்டி இருக்கீங்க. அது இப்ப இல்லன்னு ப்ரூவ் ஆயிடுச்சுல்ல. நீங்க பேசின தப்புன்னு இசை கிட்ட மன்னிப்பு கேளுங்க. என்னத்த என்ன பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? மன்னிப்பு கேளுங்க. சிந்தாமணி, இதுக்கு தான் பெரியவங்க மாதிரி நடந்துக்கணும். சின்ன பசங்க மாதிரி அடுத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைச்சா அவங்க முன்னாடி இப்படி அசிங்கப்பட வேண்டியிருக்கும். அத்த கேளுங்க தான் மன்னிப்பு. ஏய் இங்க பாரு விஷால், திரும்ப திரும்ப நீ அதையே சொல்லாத. நான் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது. இப்ப நீ அந்த நகையெல்லாம் கொண்டு வந்துட்ட, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இசை ரூம்ல நகை இருந்துச்சே, அதுக்கு என்ன சொல்ற? அத்த இப்பவும் சொல்றேன், இசை அந்த நகையை எடுக்கல. அப்ப அந்த நகை எப்படி இசை ரூமுக்கு வந்துச்சு? அத நான் கண்டுபிடிக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க இசை கிட்ட மன்னிப்பு கேளுங்க. விஷால் அதெல்லாம் கேட்க முடியாது. மன்னிப்பு கேளுங்க. கேட்க முடியாது. விஷால் போதும். எனக்காக நீ இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுத்து நான் இந்த நகை எடுக்கலன்னு ப்ரூவ் பண்ணிட்ட. எனக்கு அது போதும் விஷால். மத்தபடி அவங்கள மன்னிப்பு கேட்கலாம் சொல்லாத. குடும்பத்துல இருக்கிற எல்லார் முன்னாடியும் ஒருத்தரை நிக்க வச்சு அவங்கள குற்றம் சுமத்தி கார்னர் பண்ணா அது எவ்வளவு பெயினா இருக்கும்னு எனக்கு தெரியும் விஷால். நான் அத அனுபவிச்சிருக்கேன். அந்த பெயின் அவங்களுக்கு வர வேண்டாம். இதை இப்படியே விட்டுறலாம். விஷால் போதும். எனக்கு யாரோட மன்னிப்பும் தேவையில்லை. இங்க இருக்கிற எல்லாருமே என்னோட சொந்தம் தானே. நமக்குள்ள எதுக்கு இந்த மன்னிப்பெல்லாம்? தேவையில்லை விஷால். நான் எப்பவும் இந்த வீட்டுக்கு எதிரா எதுவுமே பண்ண மாட்டேன். நீ என்ன நம்புறல்ல, எனக்கு அது போதும். ரொம்ப தேங்க்ஸ். என்ன சுபத்ரா, எதுவும் பேசாம அமைதியா வந்துட்ட? இப்பதாங்க எனக்கு நிம்மதியா இருக்கு. எப்படியோ நாளைக்கு நடக்க போற நலுங்கு ஃபங்க்ஷன்ல வர்ஷினி அந்த நகையை போட்டுப்பா. எனக்கு அதுவே போதுங்க. ஹால்ல அவ்வளவு விஷயம் நடந்தும் கூட நீ இப்படிதான் பேசுவியா சுபத்ரா? உனக்கு இசை மேல கோபம் இருக்கலாம், அவளை உன்னால மன்னிக்க முடியாம கூட இருக்கலாம். ஆனா அவ தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாம் இப்படி பேசுனது சரியில்லைன்னு உணரணும். அது மட்டும் இல்ல சுபத்ரா, விஷால் எவ்வளவு ரிஸ்க் எடுத்து அந்த நகையை மீட்டுட்டு வந்திருக்கான். அவனுக்கு ஒரு தேங்க்ஸா சொல்லிக்கலாம்ல. இதெல்லாம் நான் சொல்லணுமா? என்ன சுபத்ரா நீ? நீ ஹெல்ப் கேட்டேன்னு என்ன ஏதுன்னு கூட கேட்காம நகை எடுத்துட்டு வந்து உனக்கு கொடுத்தா என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க நீ? ஸ்ரீஜா, யாருக்காவது கேட்டுற போது. படிச்சு வந்தன நீ இப்படியா சொதப்புவ? முட்டாள் முட்டாள். இங்க பாருங்க, எல்லாரையும் திட்டுற மாதிரி என்ன திட்டாதீங்க. ஆமா, இதுக்கு மட்டும் ஒன்னும் குறைச்சல் இல்ல. அந்த கங்காங்கிறது யாரு? அது ஒண்ணு இல்ல, நான் நகையை கொடுத்தேன்ல, அவங்க பேர் தான் கங்கா. ஏய், என்ன நீ இவ்ளோ அசால்ட்டா சொல்ற? அப்ப அந்த பொண்ணு விஷால் கிட்ட நீதான் நகையை கொடுத்தேன்னு சொல்லிருப்பாளா? அது எப்படி எனக்கு தெரியும்? ஏய், அது எப்படி உனக்கு தெரியுமா? ஏய், ஹால்ல விஷால் சொன்னதை கேட்டதானே? கொஞ்சம் விட்டுருந்தா இசை கால்ல விழுந்து என்ன மன்னிப்பு கேட்க வச்சிருப்பான். எல்லாம் என்னோட நேரம். இவன் கேக்குறான்னு சொல்லி நகையை தூக்கி கொடுத்தல. உனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலே வேணும். ஏய், உன்கிட்ட அந்த கங்கா நம்பர் இருக்கா? இருந்தா நகையை யார்கிட்ட கொடுத்தா? கொடுக்கும்போது என்ன சொன்னா? ஒருவேளை விஷால எங்கேயாவது பார்த்தாலன்னு சொல்லி கேளு. ஏய், போன் பண்ணி கேளு. இருங்க, ஸ்பீக்கர்ல போடு. என்ன பழனி, கொடுத்த நகையை கேட்கறதுக்காக ஃபோன் பண்ணிருக்கியா? நீ கொடுத்ததெல்லாம் என்னால திருப்பி கொடுக்க முடியாது. என்ன பண்ணாலும் கேளு. நான் அதுக்காகலாம் கால் பண்ணல. அந்த நகை என்ன பண்ண? ஒரு சேட்டு கடையில கொடுத்து பணமா வாங்கிட்டேன். ஏன், என்ன விஷயம்? இல்ல, நீ எந்த சேட்டுக்கிட்ட நகையை கொடுத்தியோ அவர்கிட்ட அந்த நகைக்கு சொந்தக்காரங்க வந்து விசாரிச்சிருக்காங்க.
அப்ப அது உன்னோட நகை இல்லையா? எங்கேயாச்சும் திருடிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தியா? ஏய், நீ அனாவசியமா இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்காத. சரி, கேக்கல. இப்ப எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ண? உன்கிட்ட வேற யாரும் எதுவும் விசாரிக்கல. என்ன யார் விசாரிக்க போறா? அப்படியே விசாரிச்சாலும் நகையை கொடுத்தது நீதானே நான் உன்னை கை காட்டி விட்டுருவேன். ஏய், அப்படிலாம் எதுவும் பண்ண வேண்டாம்னு அவகிட்ட சொல்லு. இங்க பாரு கங்கா, தயவு செஞ்சு அப்படி ஒரு காரியத்தை பண்ணிடாத. எனக்காக கொஞ்ச நாளைக்கு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிரு. நான் கேட்ட பணம் எனக்கு வந்துருச்சு. நீ என்ன தொல்லை பண்ண கூடாதுன்னு நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணாலும் பண்ணுவேன். என்ன முதல்ல ஆளை விடு. ச்சே. மேடம், கங்கா பேசினதுல இருந்து அவ சேட்டை தவிர வேற யாருக்கிட்டையும் பேசலன்னு புரியுதா? சோ நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. பயமா? எனக்கா? நீ எனக்காக யோசிக்காம இனிமே நீ எது பண்ணாலும் யோசிச்சு பண்ணு. புரியுதா? நல்லா புரியுது. இனிமே கவனமா இருக்கேன். போதுமா? ஐயோ, இப்ப என்ன பண்றது ஸ்ரீஜா? இவன் நடந்துக்கிறதையும் வீட்ல நடக்கிறதையும் பார்த்தா எனக்கு ஒரே பயமா இருக்கு. ஐயோ அக்கா, சும்மா புலம்பாதீங்க. ஒரு நிமிஷம் இருங்க, இதோ வந்துடுறேன். இவன் இப்படி சொல்லிட்டு போறான். ஐயோ, யார் அவ அடிக்கடி காண்டாக்ட் பண்றாங்கிற விஷயம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், நமக்கு அதுல இருந்து ஏதாவது லீட் கிடைக்கும். சூப்பர் விஷால், நீ சொல்றது ரொம்ப கரெக்ட். இந்த ரூட்ல விசாரிச்சா கூடிய சீக்கிரம் நம்ம அசோக் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சிடலாம். அசோக் எங்க இருக்கான்னு நமக்கு தெரியற வரைக்கும் இந்த விஷயம் ஒன்னையும் என்னையும் தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாது. ரொம்ப முக்கியம். ஓகே விஷால், கண்டிப்பா இந்த விஷயம் இந்த ரூமை விட்டு வெளியே போகாது. நீ சொல்ற மாதிரி அசோக் கிடைச்சிட்டா இங்க இருக்கிறவன் யாரு, அவன் எதுக்காக இங்க வந்து நடிக்கிறான், இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிறது யாரு என்னங்கிற எல்லா விவரமும் தெரிஞ்சிரும். கண்டிப்பா இசை. ஒருவேளை இது நாம நினைக்கிற மாதிரி ஸ்ரீஜாவோட பிளானா இருந்ததுன்னு மட்டும் வச்சுக்கோயேன், அவளே போலீஸ் கிட்ட மாட்டுவா. அது மட்டும் நடந்துருச்சுன்னா அம்மாவுக்கு அவளோட சுயரூபம் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவளை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுலாம் தானா நடக்கும். ரொம்ப கரெக்ட். இவன் ஒரு ஃப்ராடுன்னு தெரிஞ்சு போச்சு. சோ வர்ஷினிக்கும் அவனுக்கும் கல்யாணம் நிச்சயம் நடக்கவே கூடாது. ஆமா, இவனை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டு உள்ள தள்ளுறதான் நாம முதல்ல செய்ய வேண்டிய விஷயம். ஆனா அதுக்கு முன்னாடி அசோக்க கண்டுபிடிக்கணும்.